ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் சியா. அவள் சொல்கிறா, நான் இந்த லைஃப்பில் ரீபான் ஆகியிருக்கேன். நான் லாஸ்ட் லைஃப்பில் என்ன தப்பு பண்ணணும், அதை இப்போ நான் ரிப்பீட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அங்கே ஒருத்தி வர. அவளோட பேர் ரோஸ். அவள் ஆக்சுவலி லாஸ்ட் லைஃப்பில் அவளால் தான் நம்ம ஹீரோயினோட லக் எல்லாமே அவளுக்கு போய் நம்ம ஹீரோயின் இறந்து போயிருந்திருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்டும் அவளை விட்டுட்டு போயிருந்திருக்கான். இங்கே இந்த ரோஸ் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லோரும் ட்ரீட் தர போகிறேன். இப்போ உங்கள் எல்லாத்தையும் நான் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கேருந்து நம்ம பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்கே கண்டிப்பாக நிறைய ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவங்க எல்லோரும் எப்போவுமே ரோஸ் தான் பெஸ்ட், அவள் தான் மித்தவங்களை பற்றியும் யோசிப்பா, தன்னை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ரோஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட, சியா நீயும் என் கூட வரந்தானே, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக போன தடவை பண்ண தப்பெல்லாம் நான் இந்த தடவை மாற்றணும்ல, அப்போ கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த ரோஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு டாயை கொடுக்குறா. அந்த டாய் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. லாஸ்ட் லைஃப்பில் அந்த டாயில் தான் ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணி அவள் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்தோடனே அந்த ஹீரோயின் வாங்கிக்கிறா. எப்போவுமே அவள் கூட வச்சுருக்கா. ஸோ ஹீரோயினோட லக்கு, அவளோட வெல்த் எல்லாமே அப்படியே அந்த ரோஸ்க்கு போயிருந்திருக்கு. ஸோ இந்த தடவையும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது, நம்ம முட்டாளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுக்கும் போது அந்த பொம்மையை சரின்னு சொல்லி வாங்கிக்கிறா. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் அதை எரியிற தீயில போட்டு எரிச்சிடுறா. கண்டிப்பாக நான் இந்த லைஃப்பில் ஒரு முட்டாளாக இருக்க மாட்டேன், கண்டிப்பாக அது எனக்கு தெரியும், நான் முட்டாளாக இருக்க போகிறது கிடையாது, செஞ்ச தப்பெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லாஸ்ட் லைஃப்பில் நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஈவினிங் போல் காட்டுறாங்க. அங்கே ஏர்போர்ட்க்கு எல்லோரும் கிளம்ப போகிறாங்க. அந்த ரோஸ் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவள் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறா பேக் பண்ணி. அப்போது அந்த ரோஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, இன்னும் நீ லேட்டாக வர வேண்டியதானே, ஃப்ளைட்டே மிஸ் ஆகியிருக்கும், உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே புரியாதா அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லையே நம்மளுக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது, நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன், ஏன் என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படாமல் ரொம்ப அசால்ட்டாக தான் அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் கையில் ஒரு ப்ரேஸ்லெட் போட்டிருக்கா. அது அவளுக்கு அவங்க அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது ரோஸ் பார்த்துட்டு, இந்த ப்ரேஸ்லெட் எனக்கு கொடுத்துறியா, உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணுமோ தந்துடுறேன், நான் இதை ஃப்ரீயெல்லாம் வாங்கிக்க போகிறது கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரோஸ் சொல்கிறா, நான் 200 மில்லியன் கொடுத்து அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, லாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரி தான் சொல்லிவிட்டு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த ப்ரிஷியஸ் திங்காக என்கிட்டேருந்து பறிச்சிட்டா, பட் இந்த டைம் நான் இந்த மாதிரி நடக்க விட போகிறது கிடையாது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் கேட்கும் போது, உன்னால் அதை திரும்ப கொடுக்கணும்னு தோணலையா, என்ன தைரியம் இருந்தால் நீ அதை பார்த்துட்டே இருப்பா, கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டை பிடிச்சி இழுக்கும் போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அவள் கன்னத்துலேயே அரைஞ்சிடா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ரோஸோட ஃப்ரெண்டு, நான் கண்டிப்பாக போலீஸ்க்கு கால் பண்ணி ஒன்று சொல்ல போகிறேன், நீ எப்படி நான் அடிக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இங்கே சிசிடிவி கேமராஸ் எல்லாமே இருக்குது, வேணும்னா போலீஸ் செக் பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு நீ என் ப்ரைஸ்லெட்டை இழுத்த, அதனால தான் உன்னை அடித்தேன், போலீஸை எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லோரும் அங்கே அமைதி ஆகிடுறாங்க. அங்கே பார்த்தா ஜான் வரான். ஆக்சுவலி அவன் நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸே. அப்போ உடனே இந்த ரோஸ் அந்த ஜானை பிடிச்சிட்டு, நான் கூப்பிட்டதுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லிடுவேன்னு நினச்சேன், பரவாயில்ல எனக்காக நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜான் மேனி கூப்பிட்டு, நான் எங்கே வராமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட பார்க்கும்போது லைட்டாக கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறா. இந்த ஜான் அவன் பிஸ்னஸ்க்காக நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவ்வளோ பணத்துக்கு இப்போ நான் எங்கே போகிறது, என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவன் கையை பிடிச்சி தள்ளிட்டு, இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் பிரேக் ஆஃப் பண்ணுறேன், ஏன் அப்படின்னா என்னோட கஷ்டத்தில் நீ தொணை நிற்க மாட்டேங்கிற, உன்கிட்ட பணம் இருக்குது ஆனாலும் என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நான் நீ நினைக்கிற மாதிரி மல்டி மில்லியனர் ஒன்றும் கிடையாது, என்கிட்ட நான் என்ன பார்த்துக்கிற அளவு மட்டும்தான் பணம் இருக்குது, நீ திடீர்னு இவ்வளோ மில்லியன் கிட்ட நான் எங்கே போகிறது அப்படின்னும் போது அவன் சொல்கிறான், ஆனால் ரோஸ் சொன்ன மாதிரி கிடையாது, நான் கேட்டால் எனக்காக எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறா, அதனால தான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை விட்டுருக்கான். அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ரோஸும் ஜானும் அஃபைரில் தான் இருந்திருக்காங்க. இதை ஒரு ரீசனாக வச்சு நம்ம ஹீரோயினை கழட்டி விட்டு போயிருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் இப்போ யோசித்து பார்த்துட்டு இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா.
அந்த ரோஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜான் வந்துட்டு ரோஸோட பாய் ஃப்ரெண்டா, ரோஸ் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுற ஷென் குரூப்போட பொண்ணு. ஸோ அவள் பணக்காரனா, ஜானும் கண்டிப்பாக பணக்காரன் தான். இவங்க 2 பேரோட ஜோடி தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ரோஸ் வந்துட்டு எல்லார்கிட்டையுமே பொய் சொல்லி வச்சுருக்கா, அந்த ஷென் குரூப்போட பொண்ணு இவ தான் அப்படின்னு. ஆனால் இவ வந்துட்டு ஒரு கிளீனரோட பொண்ணு தான். அந்த ஷென் குரூப்போட ஹெட் வந்து எப்போவுமே வெளியில் ஷோகேஸ் பண்ணதே கிடையாது அவரை. ஸோ அவளாவே ஹையர் பொசிஷனில் இருக்கனால தான் அந்த குரூப்போட பொண்ணு, அதாவது அந்த குரூப்போட சிஇஓட பொண்ணு அப்படின்ற மாதிரி அவள் வந்து அங்கே ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுறதை கேட்ட உடனே இந்த ரோஸ் சொல்கிறா, ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஜான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான், அவன் ஆக்சுவலி சியாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. என்னது சியாவோட பாய் ஃப்ரெண்டா, இவளை போய் எப்படி இந்த ஜானுக்கு பிடிச்சிச்சின்னு தெரியலையே, ரோஸ் கிட்ட இல்லாதது இந்த சியா கிட்ட என்ன இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்ப போகிறாங்க. இப்போ ஜான் வேறு வந்தனால காருக்குள்ளே இடம் இருக்காது, அதனால் சியா நீ வந்து டிக்கியில் இருந்துக்கோ அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அது எப்படி நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ண முடியும், என்னாலாம் அப்படி அக்செப்ட் பண்ண முடியாது, வேணும்னா நீங்கள் டிக்கியில் யாராச்சும் இருங்க, இல்லைனா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த ரோஸ்க்கு பதறிட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த பொம்மையே நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த பொம்மை அவகிட்ட இருக்கிறனால தான் வெல்த்தெல்லாம் இவளுக்கு வரப்போகுது, அதனால தான் பந்தாவாக எல்லாருக்கும் அவங்க கேட்குறதா வாங்கி தரப்போகிறா. இப்போ நம்ம ஹீரோயினே கூட வரல அப்படின்னா அவளால் செலவு பண்ண முடியாது, பிகாஸ் அவகிட்ட சஃபிஷியண்ட்டான அமௌண்ட் இல்லை. ஸோ அவள் இதெல்லாம் யோசித்துட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட, இல்லை ப்ளீஸ் எனக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணுமே சரின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இவங்கெல்லாம் இதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவளை போய் டிக்கியை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணை உள்ளமும் இருக்க சொல்லிடுறா. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுற இடத்துக்குமே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த ரோஸ் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க, பணத்தை பற்றி யோசிக்காதீங்க, எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பாரு நம்மளுக்காக என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ விலை அப்படின்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துலாம் சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த ஜானை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச வாட்ச்லாம் வாங்கி தரா. பார்த்தா அதுவே 10 மில்லியன் கிட்ட வருது. நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பாப்போம் இதெல்லாம் எப்படியோ பில் பே பண்ணுறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. யாருமே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வராங்க. அங்கே அந்த பொண்ணு இருக்கா மேனேஜராக வந்துட்டு இதுக்கெல்லாம் பில் பே பண்ணணும், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சீப் ஸ்டோர் கிடையாது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணிப்பீங்க தானே அப்படின்னும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஷென் குரூப்போட பொண்ணை பார்த்து நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கியா, பணம் இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த ரோஸுமே ஆமாம் பணம் இல்லாமல் நாங்கள் ஏன் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட்டு பில்லை போய் போட்டுட்டு வாங்க, நான் பணத்தை பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ உன் கூடவே தானே அந்த பொம்மையை வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறா. அப்போது அந்த பாக்ஸை வந்து இந்த ரோஸ் வாங்கி ஓப்பன் பண்ணும்போது உள்ளே அந்த பொம்மைக்கு பதிலாக நிறைய காக்ரோச்சஸ் இருக்குது. நம்ம ஹீரோயின் வேணும்னே தான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கா. அதை பார்த்து பயந்து கீழே போட்ட உடனே ஜான் வந்து திட்டுறான், நீ இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ணுவியா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்ன நான் விளையாட்டுக்கு தானே பண்ணேன், இதை பார்த்து 3 இயர் ஓல்டு கூட பயப்பட மாட்டாங்க, பட் இங்கே பாரு ரோஸ் வந்து இதை பார்த்து பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த ரோஸ்க்கு வந்து ஷாக்கிங்காக ஆகிட்டு இருக்கு. அவள் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பொம்மை எங்கே வச்சுருக்க நீ அப்படின்னு திரும்ப கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ நான் அதை மறந்து ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், இப்போ என்கிட்ட அந்த பொம்மை இல்லை அப்படின்ன உடனே அவளுக்கு ரொம்ப பயமாகிடுது. பிகாஸ் அந்த பொம்மை இல்லைன்னா நம்ம ஹீரோயினோட வெல்த்தினஸ் எல்லாம் எப்படி இவளுக்கு வரும், இவள் எப்படி இங்கே பே பண்ணுவா. ஸோ அது மட்டும்தான் அவன் மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்கு. அங்கே கரெக்டாக அந்த மேனேஜர் பொண்ணு பில்லெல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டு இங்கே என்ன ஆச்சு உங்களால் பில் பே பண்ண முடியாதா அப்படின்னும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே நீ தான் பேசு, நம்மளை பார்த்து எவ்வளோ லோவாக பார்க்குறாங்கன்னு, நீ வேகமா உன் கார்டு எடுத்துக்கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரோஸ் வந்துட்டு நான் ஏன் பில் பே பண்ண மாட்டேன், என்கிட்ட என்ன பணமா இல்லை, நீங்கள் என்னை பார்த்து அப்படி தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கார்டு எடுத்து கொடுத்துட்டு இது பிளாக் கார்டு எவ்வளோ பணம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பில் பே பண்ண சொல்லி அனுப்பி விட்டுட்டு இருக்கா. அவங்க போனதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எவ்வளோ அன்கிரேட்ஃபுல்லாக இருக்க, ரோஸ் வந்து நம்மளுக்காக தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து செலவெல்லாம் பார்த்துக்கிறா, நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரான், ஆனால் நீ அவன் கொடுத்த பொம்மையை கூட வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கணத்தில் அரைஞ்ச உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு திரும்ப அவளை அரைஞ்சிடுறா. உனக்கு என்ன தைரியம் தான் நீ என்னவே அடிப்ப, உனக்கு அந்தளவு யார் ரைட்ஸ் கொடுத்தா, உன் ஃப்ரெண்டு வந்து உனக்கு எல்லாம் வாங்கி தரா அப்படின்னா அது அவளோட விஷ், நீ தேவையில்லாமல் வந்து அதை என் கூட இன்டல்ஜ் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய
பெரிய சண்டையாக ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா அந்த மேனேஜர் பொண்ணு திரும்ப வந்துட்டு கார்டு வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்குன்னு வருது, இந்த அமௌண்ட்டெல்லாம் பே பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல. ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. லாஸ்ட் லைஃப்பில் இப்படி தான் நம்ம ஹீரோயினும் ரோஸும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ஷாப்பிங் வந்திருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ்க்கு தெரியும். ஸோ ஹீரோயின் கிட்ட பிளாக் கார்டு இருக்கும். ஸோ அந்த கார்டை வச்சு தான் ஹீரோயின் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி தந்திருக்கா. அப்போது இந்த ரோஸ் போயிட்டு எனக்காகவும் இந்த பிளாக் கார்டை நீ இஷ்யூ பண்ணி தரியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அது எப்படி இது வந்து ஃபேமிலி கார்டு, இது வந்துட்டு நாங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், நீ கேளு உனக்கு என்னால் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸையுமே கொடுத்துட்டு போயிருந்துருக்கா. ஸோ அப்போலேருந்து தான் நம்ம ஹீரோயின் மேலே இந்த ரோஸ்க்கு பொறாமையே வந்திருக்கு. ஸோ இப்போ யோசித்து பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இப்போது இது வந்துட்டு கிரெடிட் கார்டு தான், இது வந்து பிளாக் கார்டு கூட கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொம்மை இருக்கனால இவ கார்டு வந்துட்டு பிளாக் கார்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துருந்துருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்கிறதுலாம் இவகிட்ட வருதில்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை பார்த்தோன்னே ஜான்கே ஷாக் ஆகிட்டு, நீ மறந்து வேறு கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டியா, இது வந்து பிளாக் கார்டாக தானே இருந்திருக்கணும், நீ என்கிட்ட சொல்லியிருக்கல, இது எப்படி கிரெடிட் கார்டாக இருந்துச்சு அப்படின்னும் போது அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ அந்த ஜான் சொல்கிறான், இவகிட்ட ஏகப்பட்ட கார்டு இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு வந்துட்டு பிளாக் கார்டுக்கு பதிலாக கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த ஷாப்பிங் சென்டரே வந்து ஷென் குரூப்ஸோடது தான். ஷென் குரூப்ஸோட சேர்மேன் இருக்கார்ல, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், அவன் அங்கே வந்துடுறான். ஆக்சுவலி இப்போ தான் ஒரு உண்மையாக தெரிய வருது, அந்த ஷென் குரூப்போட சிஇஓட பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அவள் தான் வெளியில் யார்கிட்டையுமே எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவள் தான் அந்த சிஇஓட பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்துட்டு இருக்கா. பையன் வந்தோடனே நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவன் வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் போயிட்டு நான் சொல்கிறபடி மட்டும் நீ செய் அப்படின்னு காதில் சொல்லிட்டு, இங்கே பாருங்க ஷென் குரூப்போட பொண்ணே வந்துட்டு இங்கே இருக்காங்க அந்த ஷாப்பிங் சென்டரில் வந்துட்டு, அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்னு சொன்ன உடனே அந்த பையன் வந்திருக்கான்ல அசிஸ்டன்ட், அவனுமே ஆமாம் எங்கள் மேடம் வந்துட்டு எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணலாம் இப்படிலாம், அவங்க கண்டிப்பாக பணத்தை பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நேரம் பேசுகிறான். அப்போது இந்த ரோஸ் வந்துட்டு இது ஷென் குரூப்போட கடை தானே, ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பணம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு வாங்க இங்கேருந்து போகலாம், இப்படி தான் சில மேனேஜர்ஸ்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு பேசுகிறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இது உன்னோட குரூப்போட ஷாப்பிங் சென்டர்னாலும் இவ்வளோ ட்ரெஸ்ஸஸை வாங்கிட்டு நீ பணம் பே பண்ணாமல் போவியா, கண்டிப்பாக நீ பணம் பே பண்ணணும், உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி அவரை பணத்தை சென்ட் பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே பே பண்ணிடலாம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல, எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேவே மயக்கம் போகிற மாதிரி ஆக்ஷன் போடுறா. ஸோ எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, எப்படி இவளுக்கு திடீர்னு மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ள இவளை எப்படி எந்திரிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ரோஸ் நீ எந்திரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்போ இவ பார்ப்போம் நீ எப்படி என்ன எழுப்புறேன்னு பார்ப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா, இப்போ நான் இவளை கண்டிப்பாக எழுப்பிடுவேன், இவளை வந்துட்டு அடிச்சா இவள் கண்டிப்பாக எந்திரிச்சிடுவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கணத்தில் அறையிறா. ஆனாலும் அவள் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அக்குபஞ்சர் பண்ணால் சரியாகிடும், இப்போ அவள் ட்ரெஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அவளுக்கு அக்குபஞ்சர் பண்ணிடலாம் அப்படின்னும் போது அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இப்போ எப்படி நம்ம வந்து ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது, இது ஒரு பப்ளிக், அப்புறம் ஃப்யூச்சரில் எப்படி இவள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு பொண்ணு சொல்கிறா, இப்போ நம்ம கண்டிப்பாக அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், இல்லை இங்கே நம்ம வாங்கினதுக்கெலாம் யார் பே பண்ணுவா, உன்கிட்ட காசு இருக்கா நீ பே பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, இன்னும் மந்த்லி சேலரியே கம்மி, நான் எப்படி இவ்வளோ மில்லியனை பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்போது ஜானை பார்க்குறாங்க, நீயும் வந்துட்டு ரோஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்க, அப்போது நீ எங்களுக்காக பணத்தை பே பண்ணலாம்ல அப்படின்னும் போது அந்த ஜான் வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, நானும் சியாவும் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நான் கூட ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவன் தப்பிக்க பார்க்குறான். ஸோ இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே நம்மளுக்கு இப்போ கண்டிப்பாக பணம் பே பண்ணணும், நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை ரோஸ் தானே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவளை பிடிச்சி ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக எந்திரிச்சிட்டு அவள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ வேகமாக எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, இப்போ அக்குபஞ்சருக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சியா வந்து டென்ஷன் ஆகிட்டு, நான் வந்து இங்கே வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லாத்தையும் வாங்கிடுவீங்களா, அதுக்கெலாம் பணம் நான் தானே பே பண்ணணும், அதெல்லாம் என்னால் முடியாது, நீங்கள் வாங்கினதை நீங்கள் பே பண்ணுங்கள், நான் வாங்கினதுக்கு மட்டும் நான் பணம் பே பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றும் புரியல. அவங்க சொல்கிறாங்க, நீ சொன்னனால தானே நாங்கள் இங்கே வந்தோம், எங்ககிட்ட இவ்வளோ பணம்லாம் கிடையாது அப்படின்னும் போது அவள் ரொம்ப ஓவராக பேசுகிறா. ஸோ இவங்க டென்ஷன் ஆகிட்டு அவளை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே இப்போ நம்ம உண்மையாக சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கும்போது
அவள் இல்லை வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. உடனே அடி தாங்க முடியாமல் இந்த சியா வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, நான் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்குறேன், அவர் கண்டிப்பாக எங்களுக்கு பணம் போட்டு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அப்போ இவ தள்ளி வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறா. ஆக்சுவலி இந்த ரோஸோட அப்பா வந்துட்டு அந்த ஷென் குரூப்பில் ஒரு கிளீனராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு கால் பண்ணோன்னே அவங்க அப்பா கேட்குறாரு, என்னாச்சுமா இந்நேரம் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போது அவள் சொல்கிறா, நீங்கள் வந்துட்டு இப்போது அந்த சியாவோட டெஸ்க்கு கிட்டே போங்க, அங்கே ஒரு பொம்மை இருக்கும், அதை எனக்கு ஃபோட்டோவை வீடியோ அப்படியே காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருமே அங்கே போகிறாரு. அவள் யோசிக்கிறா, அந்த பொம்மை மட்டும் ஒரு தடவை என்கிட்ட கிடைச்சா போதும், இதெல்லாம் என்ன அவளோட ஃபினான்ஷியல் லாக் ஃபுல்லாக எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவருமே அந்த இடத்துக்கு போய் அந்த ட்ராயெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த பொம்மையை காட்டிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கா. அவள் சொல்கிறா, ரோஸிங்க பாரு உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏன் டெஸ்க்கு கிட்ட அப்படின்னு. உடனே இவன் டக்குன்னு காலை கட் பண்ணி விட்டாரா. அப்போ நம்ம ரோஸ் வந்துட்டு நீ என்னென்ன வச்சு விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து நான் எங்கே விளையாண்டேன், நான் வந்து என்னோட சேஃப்டிக்காக அங்கே வந்து கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், அப்பா போய் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. இது உங்கள் அப்பா வந்துட்டு எதுக்கு கிளீனரோட ட்ரெஸ்ல இருக்காரு, உங்கள் அப்பா வந்துட்டு இந்த கம்பெனியோட சேவம் தானே என்கிட்ட சொன்னேன் அப்படின்னும் போது இவளுக்கு எதுவுமே பேச முடியல. இவ்வளோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. அப்போது அந்த பக்கம் வந்துட்டு அவள் போனதுக்கப்புறம் அந்த ஜான் சொல்கிறான், ஸ்கூல்லையுமே எப்போவுமே எக்ஸ்பென்சிவான கிளாத் எக்ஸ்பென்சிவான திங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவா, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இப்போ நான் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன், நானும் எவ்வளோ ஸ்கூலில் இருந்து காலேஜ் வரைக்கும் ரொம்பவே க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ், அவள் யூஸ் பண்ண திங்ஸு ட்ரெஸ் எல்லாமே என்னோடது தான் அப்படின்னு உடனே அங்கே எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஜான் வந்துட்டு நீ இப்போ என்னை ஏமாத்தினியா அப்படின்னு கேட்கும்போது ரோஸ் சொல்கிறா, இல்லை நான் உனக்கு எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்ன உடனே சரி இப்போவே எனக்கு நீ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, இல்லை அவள் பொய் சொல்லிட்டு இருக்கா, நான் தான் வந்து ஷென் குரூப்போட சிஇஓட பொண்ணு, நான் ஏன் இதில் வந்து பொய் சொல்லணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாராச்சும் யோசித்துருக்கீங்களா, ஷென் குரூப்பில் வந்துட்டு அவங்களோட சர் நேமும் ஏன் சர் நேமும் ஒரே மாதிரி இருக்கு, அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் இருக்கீங்க, ஆக்சுவலி ஷென் குரூப்பே என்னோடது தான், என்னோட அப்பா தான் அதுக்கு சிஇஓ அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எல்லாருக்குமே ஷாக்கு. பிகாஸ் நம்ம ஹீரோயின் எப்போவுமே வெளியில் அந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால தான் இவ்வளோ ஷாக் ஆகிட்டு இருக்கா அவங்களுக்கு. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ இத்தனை நாளாக நீ எங்களை ஏமாற்றிட்டு இருந்தியா, இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேருமே நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி எங்களை மன்னிச்சுட்டு எங்களுக்காக இந்த பேமெண்ட் மட்டும் பண்ணிடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அது எப்படி என்னால் முடியும், நான் ஏன் அந்த மாதிரி உங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க ப்ளீஸ் நாங்கள் உங்களோட கொலீக்ஸ் தானே அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் கொலீக்ஸாக இருந்தப்போ கூட என்னை எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு காட்டுறா. நம்ம ஹீரோயின் பண்ண ப்ராஜெக்டில் அவங்க நேமை மாற்றிட்டு அவங்க நல்ல பேர் வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அதில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ரோஸை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாமே உன்னால தான், நாங்கள் உன்னை போய் நம்பினோம் பாரு ஒரு ஃப்ரெண்டு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே ஓவராக அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அவள் சொன்னால் உங்களுக்கு எங்கே புத்தி போச்சு, இப்போ அவள் மேலே மட்டும் தப்புன்ற மாதிரி நீங்கள் நடிக்கக்கூடாது, நீங்கள் எல்லாருமே மோசம் தான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போக சொல்லிடுறா. அப்புறம் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை அந்த ரோஸை போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு அந்த அசிஸ்டன்ட் போய் ரிப்போர்ட்டை போடுறா, அவங்க எவ்வளோ இந்த கம்பெனிலேருந்து பணத்தை தேடி இருக்காங்க ஒர்க் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்த உடனே அவள் வந்து கெஞ்சிரா, ப்ளீஸ் எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடாத, நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ரீபே பண்ணுறோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் பண்ணியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களால் ஒரு நாளில் ரீபே பண்ண முடியாது, ஸோ 1 இயருக்கு நீங்கள் இந்த கம்பெனிலே தான் இருக்க போகிறீங்க, இங்கே தான் உங்களுக்கு சாப்பாடு, இங்கே தான் தூக்கம், நீங்கள் ஓவர் டைம் பார்க்க போகிறீங்க, நம்ம கம்பெனியில் எவ்வளோ டால்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதை விட எக்ஸ்ட்ரா டால்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நான் வந்து நம்பர் 1 கம்பெனி ஆகணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது, ஸோ நீங்கள் எவ்வளோ பணத்தை திருடி இருக்கீங்களோ அதை நீங்கள் ரீபே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுறா, ஜெயிலுக்கு அனுப்பாமல். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு லாஸ்ட் லைஃப்பில் அந்த ரோஸ் பண்ண தப்பெல்லாம் அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப்பில் அவள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கா. இந்த ஜானையுமே அவள் வேணான்னு சொல்லி விட்டுறா. இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ரோஸை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, உன்னால் தான் எல்லாமே அப்படின்னு. ஸோ இப்படியே இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.